கண்ணெதிரே தோன்றினாள். சிவா சார் உயிரை காப்பாத்துறதுக்கு ஏன் உயிரை கொடுக்க சொன்னா கூட நான் சந்தோஷமா கொடுப்பேன். ஆனா பொண்டாட்டிங்கிற உறவுல இருந்து என்ன விலகி போக சொல்றீங்களே, எப்படிமா முடியும்? என்ன ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க? உன் கழுத்துல தொங்குறது திருட்டு தாலி தானே, அத அறுத்து போட்டு போகாம எதுக்கு இவ்வளவு சென்டிமெண்டா சீன் போட்டுட்டு இருக்க? உனக்கு நடந்தது ஒரு பொம்மை கல்யாணம். ஃபர்ஸ்ட் அத நீ புரிஞ்சுக்கோ. முதல்ல சைன் போட்டு கொடுறி. இல்ல, நான் கையெழுத்து போட மாட்டேன், போடவே மாட்டேன். ஹே, என்னடி சைன் போட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க? நீ சிவா வாழ்க்கையில எப்ப வந்த? ஒரு 2 வருஷம் இருக்குமா? ஆனா நான் அப்படியா? பிறந்ததுல இருந்து சிவா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவனை பத்தி மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கும் சிவாவுக்கும் நடுவுல ஒரு சின்ன வைரஸ் மாதிரி வந்து என் வாழ்க்கையை தட்டி பறிச்சிட்டியே, எனக்கு எப்படி இருக்கும்? ஏய், இவ கேக்குறால, பதில் சொல்லு. இங்க பாரு, உனக்கு உண்மையிலேயே சிவா மேல அன்பு இருக்குன்னா, அவன் உயிர் பொழைச்சு சந்தோஷமா வாழணும்னு நீ ஆசைப்பட்டனா இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல ஒழுங்கு மரியாதையா சைன் போடு. ஏய், யாருக்குமே உதவாம எல்லாரோட வாழ்க்கையில இடைஞ்சலா இருந்துகிட்டு நீ என்னதான் சாதிக்க போற? உன்னால அனிதாவுக்கு கிடைச்ச வாழ்க்கையே போச்சு. ருத்ரா உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் போச்சு. இது எல்லாமே பத்தாதுன்னு இப்ப என் பையனோட உயிரே போக போகுது. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. ஏய், என்ன அப்படி சொல்லாதீங்கன்னு அப்படி சொல்லாதீங்கம்மான்னு உண்மையதானே சொல்றேன். அனிதா சொன்ன மாதிரி சிவா உயிர் பொழைச்சு சந்தோஷமா இருக்கணும்னா மரியாதையா கையெழுத்து போடு. என்ன முடியாதுன்னு தலையாட்டிட்டே இருக்க? உனக்கு உன்னோட தாலி முக்கியமா இல்ல என் பையனோட உயிர் முக்கியமா? சொல்லு. அத்த, சிவா சத்தியவ தாலி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். இதுக்கு மேல நம்ம இவகிட்ட பேசுறதே வேஸ்ட். வாங்கத்த போலாம். நில்லு. ஏய், நாங்க இந்த கோயில் எல்லைய தாண்டறதுக்குள்ள நீ கையெழுத்து போடுறேன்னு ஒத்துக்கிட்டா சிவாவை நாங்க காப்பாத்துவோம். அப்படி இல்லாம கோயில் எல்லைய தாண்டினதுக்கு அப்புறமா நீ மனசு மாறி கையெழுத்து போறேன்னு சொல்லி வந்து எங்க காலை பிடிச்சு கெஞ்சி கூத்தாடினாலும் நாங்க சிவாவை காப்பாத்த மாட்டோம். வாணிதா போலாம். ஹார்ட்லி 2 டேஸ்க்குள்ள இந்த சர்ஜரி பண்ணி முடிக்கலனா பேஷண்ட் கோமாக்கு போய் இறந்தே போயிடுவார். நமக்கு சிவா சார் உயிர் தான் முக்கியம். அவர் உயிர் பொழைச்சு சந்தோஷமா வாழணும். அம்மா, நில்லுங்க. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறோமா? போடு. நிறுத்து. என்ன சத்த? இவகிட்ட எல்லாம் இப்படி சாதாரணமா கையெழுத்து வாங்க கூடாது. சத்தியம் வாங்கிட்டு தான் கையெழுத்து போட வைக்கணும். என்னமா சத்தியம் பண்ணணும்? நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன், சாகுற வரைக்கும் சிவாவை நான் சந்திக்கவே மாட்டேன்னு கடவுளை சாட்சியா வச்சு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணணும். ஆமா அத்த, இவகிட்ட கண்டிப்பா இந்த மாதிரி சத்தியம் வாங்கினாதான் இவ சிவா பக்கமே வரமாட்டான்.
சொல்லு, சத்தியம் பண்றதுக்கு உனக்கு சம்மதமா? சம்மதமா? அப்படின்னா வா போலாம். நான் சொன்ன மாதிரி சத்தியம் பண்ணு. நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேம்மா. நான் எப்பவும் சிவா சாரை சந்திக்கவே மாட்டேன். இது சத்தியம். இப்போ இதுல சைன் போடுறியா? போடுறேம்மா. வெரி குட். இப்பதான் நீ உன் வாழ்க்கையிலேயே எங்களுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க. அம்மா, நான் சிவா சார ஒரு முறை பார்த்துட்டு கிளம்பிடுறேம்மா. அவனை எதுக்கு நீ பார்க்கணும்? இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு என் பையன் மேல இருந்த உரிமை எல்லாமே அத்து போச்சு. இனிமே நீ யாரோ அவன் யாரோ. ஒழுங்கா உன் வழியை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. கடைசியா ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போயிடுறேம்மா. முடியவே முடியாது. இனிமே உன் மூச்சு காத்து கூட என் பையன் மேல படக்கூடாது. போய்ங்க. அம்மா, உங்களை நான் கெஞ்சி கேக்குறேம்மா. ஒரே ஒரு முறை சார பார்த்துட்டு போயிடுறேம்மா. தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிடுறேன். ஹே, இனிமே நீ உன் கனவுல கூட சிவாவை நினைச்சே பார்க்க கூடாது. கிளம்பு. அதான் சொல்றோம்ல, கிளம்பிங்க இருந்து. போடி. இன்னைக்கு டெல்லியில இருந்து நியூரோ சர்ஜன் ஃபிளைட்ல வராரு. அவர் ஆஃப்டர்நூன் வந்துருவாரு. அவர் வந்ததும் இமீடியட்டா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க போய் அதுக்கான வேலையை பாருங்க. ஓகே டாக்டர். டாக்டர், நான் தான் பேஷண்ட் சிவாவோட அம்மா. ஓ அப்படிங்களா? இப்ப போன்ல பேசினது நீங்க தானா? ஆமா டாக்டர். இப்ப என் பையனுக்கு எப்படி இருக்கு? ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல மேடம், ஆஃப்டர்நூன் தான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன டாக்டர், சிவா சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான்னு தானே சொன்னீங்க? நாங்க தான் நீங்க கேட்ட பேமெண்ட்டை கட்டிட்டோம்ல. இமிடியேட்டா ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே. ஆஃப்டர்நூன் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? அதுக்குள்ள அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. மேடம், கோவப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. டெல்லியில இருந்து ஸ்பெஷல் நியூரோ சர்ஜன் ஃபிளைட்ல வந்துட்டு இருக்காரு. அவர் இங்க ரீச் ஆகிறதுக்கு ஆஃப்டர்நூன் ஆகும்.
அவர் வராம எங்களால ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் பண்ண போறது மேஜர் ஆபரேஷன். அவர் வந்து தான் பண்ண முடியும். சரி சரி அதெல்லாம் விடுங்க டாக்டர். இப்ப என் பையன் எங்க இருக்கான்? இப்போ நாங்க அவர் ஐசியூல அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம் மேடம். உள்ள போய் பார்க்க வேணாம், வெளியில இருந்தே பாருங்க. சரி டாக்டர் வா. சிஸ்டர், சிவாவோட ஃபைல்ஸை கொடுத்து அனுப்புங்க. ஓகே?